வணக்கம். யோசிச்சு பாருங்க, ஒரு கவிஞர் திடீர்னு வந்து நான் தான் இந்த நாட்டின் சட்டம், நான் தான் ஆரம்பம், நான் தான் முடிவுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கேட்கவே கொஞ்சம் மிரட்டலா இருக்கு இல்லையா? ஆனா நம்ம கவியரசர் கண்ணதாசன் அவரோட காலக்கணிதம் கவிதையில இதை ஒரு தத்துவ பிரகடனமாவே செஞ்சிருக்கார். வாங்க, அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஆழமான சவால்மிக்க தத்துவத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதோ அந்த வரிகள். நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். இந்த வரிகளோட கணத்தை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை. இந்த மாதிரி வரிகளை எழுதணும்னா ஒருத்தருக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருந்திருக்கணும்? வாங்க, இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆளுமையை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த வரிகளை எழுதினது வேற யாரும் இல்ல, நம்ம கவியரசர் கண்ணதாசன் தான். தமிழ் இலக்கியத்திலையும் சரி, திரைப்பட துறையிலையும் சரி, தன்னோட வார்த்தைகளால ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனவர். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இந்த நாட்டின் சட்டமே நான் தான்னு சொன்ன அந்த ஆளுமை எங்க பிறந்தார் தெரியுமா? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சிறுகூடல்பட்டின்னு ஒரு சின்ன கிராமத்துல. அவரோட இயற்பெயர் முத்தையா. பாருங்க, ஒரு சின்ன கிராமத்துல பிறந்த ஒருத்தர் எப்படி இவ்ளோ பெரிய தத்துவத்தை பிரகடனம் செய்யற அளவுக்கு வளர்ந்தார்? இதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் தானே. சிறுகுடல்பட்டியில ஆரம்பிச்ச அவரோட வாழ்க்கை பயணம் சும்மா இல்ல. முதல்ல கலங்காதிரு மனமேன்னு ஒரு பாட்டு எழுதுறாரு. அங்கிருந்து சேரமான் காதலி நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்குற அளவுக்கு உயர்றாரு. தமிழ்நாட்டோட அரசவை கவிஞர் பதவியும் அவரை தேடி வருது. இந்த மகத்தான பயணமும் அவருக்கு கிடைச்ச அங்கீகாரமும் தான் அவரோட வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அதிகாரத்தோட அஸ்திவாரம். சரி, இப்போ நாம நேரடியா கவிதையோட தத்துவத்துக்குள்ள போலாம். ஒரு சமூகத்துல கவிஞனோட பங்கு என்னன்னு கண்ணதாசன் எப்படி பார்க்கறாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்கதான் இந்த கவிதையோட உச்சமே தொடங்குது. ஆக்கல், அழித்தல், அழித்தல். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த 3 தொழில்களும் கடவுளுக்கு மட்டும்தான் சொந்தம்னு நாம நம்புறோம். ஆனா கண்ணதாசன் என்ன சொல்றாரு பாருங்க. அது அவனுக்கும் தெரியும், கவிஞனான எனக்கும் தெரியும்னு சொல்லி தன்னை நேரடியா இறைவனுக்கு நிகரா வைக்கிறார். இது சாதாரண தைரியம் கிடையாது. அப்போ ஒரு கவிஞன் எப்படி இந்த 3 தொழிலையும் செய்றான்? ரொம்ப சிம்பிள். அவன் தன்னோட வார்த்தைகளால புதிய சிந்தனைகளை உருவாக்குறான். அதுதான் படைத்தல். சமுதாயத்தோட நல்ல கொள்கைகளையும் மதிப்பீடுகளையும் பாதுகாக்கிறான். அது காத்தல். அதே வார்த்தைகளை பயன்படுத்தி தீய எண்ணங்களையும் தவறான கருத்துக்களையும் உடைச்செறிறான். அது அழித்தல். அதனால கவிஞனோட வேலையும் கடவுளோட தொழிலுக்கு சமமானதுதான் கண்ணதாசன் வாதாடுறார். இங்கே ஒரு உண்மையான கவிங்க எப்படி இருக்கணும்னு அவரே ஒரு கொள்கை பிரகடனத்தை வெளியிடுறாரு. எது சரின்னு படுதோ அதை தைரியமா சொல்றது, எது தப்புன்னு தெரியுதோ அதை எதிர்த்து நிக்கிறது. பணக்காரங்களுக்காகவோ இல்ல அதிகாரத்துக்காகவோ தன்னை வளைச்சுக்காம உண்மையோட வாளா நிக்கிறது தான் ஒரு கவிஞனோட அடிப்படை கடமைன்னு ஆணித்தரமா சொல்றாரு. இப்போ இந்த கவிதையோட மிக மிக முக்கியமான ஒரு தத்துவ மையத்துக்கு வந்திருக்கோம். அது என்னன்னா, மாற்றத்தை ஏத்துக்கொள்வது. இந்த ஒரு வரி போதும். கண்ணதாசனோட முழு வாழ்க்கை தத்துவமும் இதுல அடங்கியிருக்கு. மாற்றம் எனது மானிட தத்துவம். இது வெறும் கவிதவர் இல்ல, இது மனுஷனோட இயல்பு வரையறுக்கிற ஒரு விதி. மாற்றம் ஏன் இவ்வளவு முக்கியம்னு அவர் கொடுக்கிற விளக்கம் ரொம்ப ஆழமானது. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்லன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது, ஒரு கல்லு மாதிரியோ மரம் மாதிரியோ ஒரே இடத்துல அப்படியே தேங்கி நிக்கிறதுக்கு நான் என்ன பகுத்தறிவில்லாத விலங்கா? சிந்திக்கிறதும் வளர்றதும் தன்னைத்தானே மாத்திக்கிறதும் தானே மனுஷனோட தனித்தன்மை. இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. அரசாங்கங்கள் மாறும், ஆனா உண்மையான தத்துவங்கள் மட்டும் என்னைக்கும் அழியாம நிலைச்சு நிக்கும். இந்த தத்துவத்தை புரிய வைக்க அவர் ஒரு அருமையான உவமையை பயன்படுத்துறாரு. அக்ஷய பாத்திரம். உங்களுக்கு தெரியும்ல, அந்த பாத்திரத்துல இருந்து எடுக்க எடுக்க உணவு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் தலைவர்கள் மாறினாலும் ஒரு சமூகத்துக்கு தேவையான அறிவையும் வழிகாட்டுதலையும் வற்றாம கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரே அக்ஷய பாத்திரம் தத்துவம் மட்டும்தான் அவர் சொல்றாரு. எவ்வளவு ஆழமான பார்வை பாருங்க. சரி, இப்போ இந்த கவிதையோட முடிவுக்கு வர்றோம். கண்ணதாசனோட வார்த்தைகள் எப்படி காலத்தெல்லாம் தாண்டி இன்னைக்கும் நிக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ கண்ணதாசனோட தத்துவ மரபுன்னு நாம எதை எடுத்துக்கலாம்? ஒருத்தர் புகழ்ந்தா உடம்பு புல்லரிக்க கூடாது, இகழ்ந்தா மன உடைஞ்சு போயிடக்கூடாது. எது நடந்தாலும் உண்மையை பேசணும். கவிஞர்னா வெறும் வார்த்தைகளை கோர்க்கிறவல்ல, அவன் ஒரு காலக்கணிதன். அதாவது காலத்தோட போக்க கணிச்சு அந்த காலத்தோட மனசாட்சியா நின்னு உண்மையை உறக்க சொல்றவன். கடைசியா இந்த கவிதையை நாம ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். கண்ணதாசன் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல சமூகத்தோட மனசாட்சியா நின்னு எந்த அதிகாரத்துக்கும் பயப்படாம உண்மையை பேசுற கால கணிதர்கள்னு நீங்க யாரை நினைக்கிறீங்க? உங்க மனசுல யார் வராங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.